ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் சீசன் 9 எபிசோட் நம்பர் 74 பற்றி பார்க்கலாம். வாங்க போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? துஷார்னு ஒரு பையன் தான் தெரியுமா, 2 தடவை மைக் போடுறதுக்கு அவனை தலையிலேருந்து தூக்கிட்டாங்களாம். நைட்டு படுக்க போகிற நேரத்தில் துஷாரை பற்றி ஏதோ 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சவுண்டு நம்ம நடிப்பு அறைக்கிய டிஸ்டர்ப் பண்ணிடுச்சான். அப்படியே தலைகாணிலாம் எடுத்துன்னு வெளியே ஓடுறாங்க. சாண்ட்ரா வெளியே வந்து படுக்க வந்துடுறாங்க. நம்மளால தான் இவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வேணும்னே நீங்கள் சத்தம் போட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் அம்மா வீட்டுக்கு வந்துக்கிறாங்க. அதோ சத்தம் கித்தம் எதுவுமே வரக்கூடாது. இது பிக் பாஸ் வீடுங்க. ஒருத்தன் பாட்டு பாடுவான், ஒருத்தன் டான்ஸ் ஆடுவான். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க இருக்கணும் உள்ள. ஃபைனலாக டே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒரு நல்ல பாட்டோட. காலையிலே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்ட்ரா, அமித், வினோத் எல்லாம் உட்காந்து நேற்று நைட்டோட இஷ்யூ பேசிகிட்டு இருக்காங்க. இதில் சாண்ட்ரா சொல்கிறாங்க வேணும்னே இவங்க பண்ணுறாங்க. கனியும் கமருதினும் உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. கமருதின் சொல்கிறாரு, இது பிக் பாஸ் வீடுங்க, இது எல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க ஆகணும். அவங்களுக்கு பிடிச்சவங்களாக இருந்தால் இதை பெருசாக இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கலங்க, அதனால தாங்க இவங்க சீன் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கரெக்டு தாங்க. கேமுக்காக தான் ஏதோ பண்ணிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கத்துனா கூட என்னவா இருந்தாலும் எனக்கு ப்ளீஸ். அவங்க தான் ரொம்ப சீன் போடுறாங்கன்னு தெரியுதுல்ல சபரி. வினோத்தெல்லாம் ஏன் அவங்கக்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காருன்னே தெரியல. விட்டுட்டு போய் வேலையை பாருங்கப்பா. 4 கப் அங்கே இருக்குது, இன்க்ளூடிங் என்னோட கப்பு. அவங்க அதை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கு. நான் வரும் கப்பு கழுவுற பிரச்சனைன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இது 1 hour எபிசோடில் தான் முழுசாக காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு முழுசாக தெரியல. சாண்ட்ரா வந்து கப்பு கழுவிட்டு இருந்திருக்காங்க. இல்லை கனி அங்கே வந்து கொஞ்சம் தள்ளி கழுவுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வினோத்தும் வந்து கேட்டிருக்காரு. இப்போ வினோத் என்ன சொல்கிறாரு, இவங்க என்ன நம்ம பேசினாலும் மூஞ்ச கொடுத்தே பேச மாட்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பஞ்சாயத்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா வந்து வினோத்தை சொல்கிறாங்க, இவருடைய டோன் இப்போ பேசுகிற மாதிரி அப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பசங்க சத்தியமாக நான் சொல்கிறேன், இவருடைய டோன் இப்படி இல்லை. பசங்க மேலே ஏன் இப்படி சத்தியம் பண்ணுறீங்க? குழந்தைங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன், இவர் வந்து இந்த டோனில் பேசலை. டான்ஸ் மேரத்தான் 2.0 டே 2 ஒரு வழியாக டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. டான்ஸ் மாரத்தான் 2வது நாள். இன்றைக்கி என்ன ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டீமில் இருந்தும் 2 பேர் ஆக்டிவிட்டி ரூம் உள்ளே போய் ப்ளே ஆகிற பாட்டுக்கு டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற டீம் மெம்பர்ஸ் வந்து வெளியில் டிவி பார்த்து அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி 5 பாட்டு ப்ளே பண்ணுவாங்க. எத்தனை பாட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ அதை வச்சு பாயிண்ட்ஸ் கிடைக்குங்க. இதுதாங்க இன்றைக்கி ரூல்ஸ். உங்களிலிருந்து எந்த நால்வர் இந்த போட்டியில் பங்கெடுத்துக்க போகிறீங்க? பிக் பாஸ் கேட்குறாரு, டீம் மெம்பர்ஸ் யார் உள்ளே போய் டான்ஸ் ஆட போகிறீங்க? ஆடிக்கினே இருப்போம் டீமில் இருந்து விக்ரம் அரோரா ஆட போகிறதா சொல்கிறாங்க. கரகாட்ட கும்பல் டீமில் இருந்து திவ்யாவும் சாண்ட்ராவும் ஆட போகிறதா சொல்கிறாங்க. எம்மாடி ஆத்தாடி நடனக்குழுவில் இருந்து கம்முவும் பாருவும் டான்ஸ் ஆடுறாங்க. ஃபஸ்ட்டு ஆடிக்கினே இருப்போம் டீம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டான்ஸ் ப்ளே ஆகுது. உண்மையிலே பாவங்க டான்ஸ் ஆடுறவங்க. வெளியில் உட்காந்துக்கிட்டு எஃப்ஜேவும் சுபிக்ஷாவும் அந்த பாட்டை கண்டே பிடிக்கலைங்க. விக்ரம் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுவாருங்க. மனுஷன் பாவங்க, அவரால் முடியல, பார்க்கும்போதே தெரியுது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சத்தியமாக பாவங்க. 1 hour எபிசோட்லேயே 2 முறை பாட்டு முடிஞ்சு கண்டுபிடிக்க முடியலைங்க. எல்லோரும் சிரிக்கிறாங்க. விக்ரம் விடாமுயற்சியாக வி கேன் டூ அப்படின்னு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அரோரா பாவம் அழுகுறாங்க. சிரிப்பு வருது, கஷ்டமாகவும் இருக்குதுங்க. இது நலம் தானா? இது நலம் தானா? இது நலம் தானா? இது நலம் தானா? பார்த்தா அவனுக்கு இங்கே செட்டில் ஆயிடுவாங்க போல இருக்கே.
உன் புத்தியை பயன்படுத்தி எப்படியாவது அவங்கள வெளியேற்றிடா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம். 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் ஆச்சுங்க இவங்க பாட்டு கண்டுபிடிக்கல. பிக் பாஸ் வந்துட்டார். 1 ஹவர் ஆச்சு, நீங்கள் பாட்டு கண்டுபிடிக்கல. 2வது பாட்டுக்கு போவோம். 2வது பாட்டுக்கு போறேன். அதை கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். அப்படி போடு அப்படி அப்படி போடு போடு போடு. ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? 2வது பாட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் 1 ஹவர் எபிசோடில் 1 நிமிஷத்தில் முடித்த மாதிரி காட்டுறாங்க. ஆனால் லைவ் எபிசோடில் எவ்வளோ நேரம் எடுத்துட்டாங்கன்னு தெரியல. 3வது சாங்கு ஈஸி தாங்க. அவள் வருவாளா அப்படின்ற பாட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக அவங்க ஆடிட்டே இருக்காங்க. அது கண்டுபிடிக்கவே முடியலங்க. மனுஷன் விக்ரமுக்கு ஒரு பெரிய சல்யூட்டுங்க. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் டான்ஸ் ஆடுறாரு. அவள் வருவாளா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அது ஆன்சர் சரியா? சுபை அவள் வருவாளா? அவள் வருவாளா? Oh my god, I am so tired. இந்த பாட்டும் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ப்ளே செய்ய 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. 3வது பாட்டு கண்டே பிடிக்க முடியலங்க. அப்போ நெக்ஸ்ட் சாங்குக்கு போகிறாங்க. உங்க பேர் திவ்யான்னு சொல்லி சொன்னாங்களா? இந்த வாரம் தலை யாருன்னு டவுட்டாக இருக்குங்க. வினோத்தை சமாதானப்படுத்துறதே பெரிய விஷயமா இருக்குங்க. ஏதாவது சண்டைனா தலை போய் தான் சமாதானப்படுத்தணும். இங்கே தலையே ஏதாவது ஒரு பேச்சை வளர்த்துக்கிட்டே இருக்காருங்க. ஒரு வழியாக 4வது பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. டிப்பம் டப்பம் டிப்பம் டப்பம் டிபக்கு டப்பம் டிப்பம். மட்டை மட்டை 5 பாட்டும் முடிஞ்சதுங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு பாட்டும் 3வது பாட்டும் கண்டுபிடிக்கல இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு பாட்டு போட்டு காமிக்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு பாட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. பிறகு 3வது பாட்டை போடுறாங்க. அதை கண்டுபிடிக்கவே முடியலைங்க. அப்போது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஹவுஸ்மேட்ஸ் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜிங்கு ஜா ஜிங்கு ஜிங்கு ஜா ஜிங்கு ஜா ஜிங்கு. தெரிஞ்சா சொல்லுங்க பார்ப்போம். அவள் வருவா. சத்தியமா சாரி. கடைசியாக டான்ஸ் ஷோ முடிஞ்சதுங்க. 2 hours 38 minutes டான்ஸ் ஆடியிருக்காங்க. இதோட என்னோட எபிசோட் முடிஞ்சதுங்க. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.